கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நல்ல வாழ்த்துகிறேன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு கர்த்தத்தில் தியானிக்கும் போது கர்த்தர் இந்த ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். வாங்க வார்த்தைகளை கடந்து போகலாம். என்னாகும் 23ஆம் அதிகாரங்கள் 23. யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குதி சொல்லுவதும் இல்லை. ஆமென். யாரெல்லாம் வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். என்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அநேக பேர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி வராங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்களே, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாக யாருமே வரப்போகிறது இல்லைப்பா. உனக்கு யாருமே எதிரியாக நிற்க போகிறது கிடையாது. அப்பா, நான் உன் கூட துணையாக இருக்கிறேன். இதுக்கப்புறமும் உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை கண்டு நீ பயந்து கொண்டு இருக்காத. ஏன்னா உன் கூட இருக்கிறது நானுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்காருங்க. இன்னைக்கு நீங்கள் இதை குறித்து பயந்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த விஷயத்தெல்லாம் விட்டு தேவனை நோக்கி போய் அமர்ந்துருங்க. நிச்சயமாக தேவன் உங்களை அந்த விஷயத்தை காப்பாற்றுவார். ஸோ அவர் கொடுத்த வார்த்தைகளையும் வசனங்களையும் விசுவாசி கர்த்தருக்குள் மகிழ்ச்சாருங்க. கர்த்தர் தம்பவும் நம்ம கேட்ட வார்த்தைகளையும் வசனங்களையும் வாசிப்பார். தேவ சமுத்திரம். God bless you.